எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. தனியாக இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் யாராவது அருகில் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ தனியாக உடற்பயிற்சி செய்யலாம், உனக்கு பிடித்த இடங்களுக்கு தனியாக பயணிக்கலாம், நீ விரும்பிய உணவை தனியாக சாப்பிடலாம். உன் சிந்தனைகளுடன் நீ ஒருவனாக இருந்து பழகிக்கொள். அவற்றை புரிந்து கொள்ளவும் ஒழுங்குபடுத்தவும் கற்றுக்கொள். அப்படி செய்தால் உனக்கு தெளிவு கிடைக்கும். உன் நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையை மற்றவர்கள் மீது சார்ந்து நடத்த வேண்டாம். நண்பன் வராவிட்டாலும் திட்டமிட்டதை செய்து முடி. உடன் செல்ல யாரும் இல்லாவிட்டாலும் புதிய இடங்களை நீயே பயணம் செய்து பார். தனியாக இருப்பது மிகவும் அவசியமானது. அது சுயநிறைவை கற்பிக்கும். உன்னால் நீ வளர்வது உன் நம்பிக்கையை பலப்படுத்தும். வசதியான சூழலை விட்டு வெளியேறி நீ தனியாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை பற்றி புதிய அனுபவங்களை கற்றுத்தரும். நினைவில் கொள், தனிமை என்பதில் தனித்துவ சக்தி இருக்கிறது. அது பலவீனம் அல்ல, அது வலிமை.